என்னுடைய பஞ்சாயத்துக்கு அதாவது எனக்கும் என் மனைவிக்கும் 7 மாதம் கேப்பில் வெளியே போயிட்டு வரும்போது ஒரு 40,000 கொடுத்துருந்தேன். மீதி இடப்பட்ட காலத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியாது. என் நண்பரை நான் கூப்பிடும்போது எனக்கு வரல. அவர் என்ன பண்ணுறாரு, தேவிக்கிட்ட போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்கிறார். எப்படி ஒரு சூழ்நிலை பாருங்கள். எனக்கு நண்பர் அவர் ஒரு ஃபோன்லேயே சொல்லி யாருக்கிட்டே நான் ஒரு 1000 ரூபா கடன் கட்ட மாதிரி, கடன் நான் சொல்லிட்டேன் நீங்கள் போய் வாங்கிக்கோங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இது எனக்கு முக்கியமான விஷயம். ஆனால் அடுத்த நாள் இவரெல்லாம் நம்ம எது கூப்பிடணும், நம்மளே போய்க்கலான்ட்டு நேரடியாக போகும்போது அவர் என் பஞ்சாயத்துக்கு வந்து ஒருதலை பட்சமாக அவங்க பக்கம் பேசுகிறார். உனக்கு ஆட்டோ ஆப்ரேஷனுக்கு காசு கொடுத்தாங்க, அதெல்லாம் நன்றி உள்ளவனாக இருந்தால் இப்போ மறக்க மாட்டான், இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறான். இதே நபருக்கு 2008 இந்த மாதிரி காலகட்டத்தில் அவர் மனைவி ஒரு புகார் அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துச்சு. என் நகையெல்லாம் இந்த ஆள் திருப்பி கொடுக்க சொல்லுங்கள், இந்த ஆள் கூட வாழவே எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவர் அண்ணனை அவங்க சொந்த ஊர்லேருந்து வர வச்சு ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்து, அந்த கம்ப்ளைண்ட்டின்படி பஞ்சாயத்துக்கு நான் போனேன். அங்கே போனால் அவங்க போலீஸார்கள் வந்து எப்போதுமே கணவன் மனைவி சண்டையில் ஒருத்தருக்கு விரோதமாக அந்த ஏதாவது ஒரு இல்லீகல் கான்டாக்ட் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் டீப்பாக விசாரிப்பாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரும் கொலை பண்ணிக்கூடாது, அந்தளவுக்கு விசாரணை பண்ணி கொஞ்சம் மிரட்டி அனுப்பிச்சி விடுவாங்க. நகை மேட்டர்லாம் யாரும் தலையிடுறதுக்கெல்லாம் கிடையாது. அது காலப்போக்கில் வியாபார ரீதியாக தப்பாயிடுச்சு, கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நாங்கள் போன விதம் நல்லா நீட்டாக போனோம், போய் பேசினோம். மேடம் இந்த மாதிரி நிலவரம், வியாபாரம் கொஞ்சம் டல்லாக இருக்குது, பண்ணித்தரோம்னா ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை அது வாபஸ் வாங்க சொன்னால் வாபஸ் வாங்கலை. அதேமாரி இன்ஸ்பெக்டர் மிரட்டி வாங்க வச்சிருச்சு அந்த லேடி இன்ஸ்பெக்டர். அவங்க அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்தது 2008 தான் ஐ திங்க், மற்றபடி அவங்களுக்கு இது இல்லை. அதுக்கு நான் தான் கூட போயிருந்தேன் சாட்சி. அப்போ இந்த அம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை, நானும் பேசலை. அவங்க அண்ணங்கிட்ட மட்டும் பேசினேன். ஏப்பா, குடும்பம் நடத்தினா நகைங்கிறது வரதட்சணையாக சில பேர் வீட்டில் போய் வாங்கிட்டு வா, இது பத்தாது, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்லி அடித்து தரத்துற காலம். நாங்கள் எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட போய் வாங்கலையே, கல்யாணத்துக்கு போட்டதை வியாபார ரீதியாக வச்சுருக்கோம், இதில் என்ன உனக்கு பெரிய ஆபத்து அப்படின்னு கேட்டு இதை போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறிய, அவங்களுக்குள்ளே இருக்க அன்பும் அந்யோன்யமும் போயிடாதா, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்டேன். அவன் ஒரு குடியார போய் பின்காலத்தில் அவன் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்து அவங்க அப்பா ஜாப்பு தான் அவனுக்கு கொடுத்தாங்க, அவனுக்கு வாரிசின் அடிப்படையில் வந்த வேலை. அதை என்ன பண்ணிட்டான்னா பஸ்ஸில் அடி விட்டு செத்து போயிட்டான். ஆனால் இப்படி ஒரு பஞ்சாயத்துக்கு நான் கையெழுத்து போட்டு அந்த நடுவராக இருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்தேன். என் பஞ்சாயத்தை எப்படி கேவலமாக பண்ணிட்டு போயிட்டான் பாருங்க. மேலும் அன்று நடந்த சம்பவத்தில் முக்கியமான சம்பவம் என்னன்னா, என் பஞ்சாயத்தில் இந்த மாதிரி என் பர்மிஷன் இல்லாமல் ஒரு நபரை வீட்டில் இருக்கார். இது எப்படி ஒரு மனைவி செய்யலாமா, நான் 25 வருஷம் உண்மையும் உத்தமமாக அந்த குடும்பத்தை நடத்திருக்கேன்னு கேட்டால், அதுக்கு புருஷன் முட்டி 2 பேரும் நேராக வந்துட்டாங்க என் மனைவி சம்மந்தப்பட்ட பேச்சு பேசுகிறதுக்கு. அவங்களுக்குள்ள கொஞ்சம் ஃபினான்ஷியல் ரீதியாக அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்குவாங்க, அந்த ஒரு காரணத்துக்காக பேசுகிறாரா இல்லை நமக்கு எதிராக மன ரீதியாக திரும்பிட்டாரான்னு தெரியல. அவங்க மனைவி சொல்லுது, இதில் என்னென்ன தப்பு இருக்குது அப்படிங்குது. இதுக்கு இடையில் நானும் அதுக்கு கேள்வி கேட்டேன். அது தப்பு இல்லைன்னா பரவாயில்லம்மா, நீ என்ன பண்ணுற, யாரையாவது சேர்த்துக்க ஒரு பர்மிஷன் இல்லாமல், அப்புறம் இவர் வந்து உன்னோட சேர்ந்து வாழ்ந்துக்கிறாரான்னு பார்க்குறேன் அப்படின்னா கோவம் வருது. இப்போ உனக்கு வரும்போது எனக்கு வராதாப்பா. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு கேளுங்க. உங்களுக்கு நடக்கலை சம்பவம், எனக்கு என் பையன் சொல்லி தான் ஒரு ஆள் இருக்கார் வாப்பா என்ன கூப்பிட்டதுக்கப்புறம் தான் நானே வந்து பார்க்குறேன். எப்போதுமே எனக்கு வந்து ஒரு ஆள் என்ன இல்லாமல் என் குடும்பத்தை தவிர தேர்ட் பர்சனை, இப்போ ஆணோ பெண்ணோ யார் இருந்தாலும் பிடிக்காது. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா வந்தால் ஒரு நாள் ஏதோ கெஸ்டின் அடிப்படையில் தங்கலாம். அவங்க அம்மா அப்பா வந்தால் தங்கலாம், எங்கள் அம்மா அப்பா வந்தாங்க தங்கலாம், அவங்க அண்ணன் தம்பிங்க வந்தால் தங்கலாம், என் அண்ணன் தம்பி வந்தால் தங்கலாம். என் அண்ணன் தம்பிலாம் வர்றதே கிடையாது. ஒரு நாள் தங்கினா கூட ஏதோ ஒரு இன்னும் சின்ன நெருடலில் போயிடுறான். இங்கே நடக்கிற சம்பவம், எங்கள் அம்மாலாம் 2 ட்ரிப்பு வந்திருக்கு இந்த கல்யாணத்துக்கு அப்புறம். அந்த மாதிரி தான் குடும்பம் நடத்துவாங்க அவங்க. அதை பற்றி நான் கவலைப்படுறதில்ல. அப்படி இருக்கிற ஒரு குணாதிசயம் கொண்ட எனக்கு நீ எப்படி என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் சேர்த்துக்கலாம், இது ஒரு மாபெரும் தவறு. இதை அவங்க சரிங்கிறாங்க. இதில் ஹைலைட்டான மேட்ரு, அந்த போலீஸ் ஸ்டேஷன் சம்பவம் சொன்னேன் இல்லையா முன்னாடி, அதுக்கு அன்றைக்கி நைட்டு மணி என் கூடவே இருங்க ஃபுல் டே அப்படின்னாரு. இருந்துட்டு அப்புறம் இப்போ நான் வீட்டுக்குள்ளே போகவே சங்கட்டமாக இருக்குது அப்படின்னாரு. சரி ஒரு படம் கிடம் பார்த்துட்டு போக நான் ரிலாக்ஸாக இருக்குன்னா அன்றைக்கி சந்திரன் தேட்டரில் ஒரு படம் பார்த்தோம். போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு டிஸ்கஸ் பண்ணுறாரு. அங்கே என் மயங்க இருக்காங்க, அதனால் மயங்கங்கிறனால அவங்க இவங்க கூட ஒரு டச் வச்சுக்க ஒன்றும் அச்சம் இருக்காது.
அதே நேரத்தில் அவன் அண்ணன் கூட பிறந்த அண்ணனாக இருக்கிறனால அவனும் செய்ய வாய்ப்பில்லைன்னு நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்குறாரு. இப்படிப்பட்ட கேரக்டர் எனக்கு எப்படி பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு பாருங்கள். அன்றைய தேதியிலன்னா நிச்சயமாக நீங்கள் எனக்காக ஒரு வார்த்தை சொல்லி என்ன இருந்தாலும் அவருக்கு பிடிக்காத விஷயத்த நீ செஞ்சது தவறுதாம்மா, ஒரு ஆளை சேர்க்குறதோ ஒரு சின்ன குழந்தைய சேர்த்துக்கிறதா இருந்தாலும் அவர் பர்மிஷனோடு சேர்த்துருந்தீங்கன்னா அவன் மனம் நோகாமல் இருந்திருப்பான் அப்படிங்கிறது சொல்லியிருந்தீங்கன்னு வைங்க, கொஞ்சம் பின் வாங்கியிருப்பாங்க. எல்லோரும் அவன் அண்ணன் தம்பி என் அண்ணன் தம்பி எல்லோரும் ஒரே நூலை பிடிச்ச மாதிரி போயிட்டுருக்கீங்க. நான் சொல்கிறது பொதுமக்களுக்கு இது உண்மையாக பொய்யாங்கிறத அது அவங்களாவது ரிசல்ட் சொல்லுவாங்க எனக்கு. அதுக்காக தான் யூடியூப்லேயே போட்டிருக்கேன். உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு சைடாக பார்த்து பேசுகிறீங்க. என்னுடைய நலன் என்ன அப்படின்னு பார்த்து பேசாமல் விட்டதுனால எனக்கு மண்டையில் ப்ரெஷர் ஏறி 3 லட்ச ரூபா செலவு பண்ணி ஆப்ரேஷன். காசு போகிறத விட்டுருங்க, ஒரு மூளை ஏரியா பகுதியில் இப்படி நடந்தால் ஒரு மனிதன் உயிர் வாழ முடியுமா? நண்பனை எனக்கு தான் நண்பன், என் மனைவிக்கு நீங்கள் நண்பன் கிடையாது. நான் தான் உங்களை உயிருக்குற அண்ணன் அண்ணன் எனக்கு மூச்சுக்கு 300 தடவை கூப்பிட்றாள். எனக்கு எப்படி இப்படி ஒரு தீங்கை செய்ய நீங்கள் தயாராகிட்டீங்க? அவங்க கத்துன கற்று வீடியோ அடுத்து போடுறேன் பாருங்கள், இதில் மனுஷன் வாழ முடியுமான்னு. உங்கள் வீட்டுக்கு காலங்கத்தில் கடங்காரன் வரலையா? மகேந்திர மூலமாக ஒரு வயசானவர்கிட்ட கடன் வாங்கிட்டு ரெகுலராக வந்துக்கிட்டு இருந்தார். அதுபோக ஒரு வாத்தியார்னு சொல்லி ஊரில் இருந்து ஒருத்தர் வந்துட்டு இருந்தார். அதுபோக இதே மகேந்திரன் திரும்ப உங்கள்கிட்ட சொந்த காசை கொடுத்துட்டு அவன் பேசாத பேச்சு இல்லை, கடைசியில் அவனுக்கு எனக்கும் பகையாகி அவன் என் சொந்தக்காரன், அவன் எனக்கு மகா பகையாகி போயிட்டான். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இவங்க ஒரு பெரிய எல்லாருக்கிட்டையும் நாணயம் இருக்கும் இல்லாமல் இருக்கும், அது வேறு. ஆனால் என்றைக்கு எந்த இடத்துலையும் உனக்கு நண்பனாக இருந்து என் உறவினரே நான் பகைச்சிக்கிட்டு உனக்காக வேலை பார்த்துருக்கேன். என்கிட்ட இருக்கிற தீமை என்னன்னு நீ பெரிய ஆராய்ச்சி பண்ண. நான் என்ன அப்படி தீமை பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? என்னை ஏமாற்றி தான் ரொம்ப பேர் சாப்பிட்ருக்காங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சது. நான் ஃபோன் பண்ணி ஃபோன்லேயே பேசி முடிச்சுட்டேன், போய் சேர்ந்துக்குங்க நாள். 2வது நாள் அவங்க சேர்த்துக்கல. முதல் நாள் 2வது நாள் நானே வந்தேன் யாரையும் கேட்காம. மனைவி அவ்வளோ தகராறு பண்ணாங்க. அதுக்கப்புறம் சரி நான் அத்துமீறி உள்ளே இருக்கும்போது மண்டையில் அடிச்சு விட்டாங்க, அந்த ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ண இடத்துல. அது வலி தாங்க முடியாமல் நான் வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு சும்மா பேச்சுக்கு சொன்னேன். அது மாதிரி செய்ய மாட்டேன், எந்த ஆயுதமும் இல்லை என்கிட்ட. அந்த நேரம் பார்த்து ஆய்வுன்னு ஒரு சீனை போட்டு பையனுக்கு முன்னாடி நடித்தோடனே அவன் அப்படியே அவளை கூட்டிகிட்டு வெளியே போயிட்டான். மேலே ஹவுஸ் ஓனர் வீட்டில் போய் தங்கிட்டாங்க. தங்கிக்கிட்டு அங்கேருந்து ஃபஸ்ட்டு மகளிர் குழுவிலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுச்சு. அந்த அம்மா வந்து பேசும்போது, அம்மா உங்கள்கிட்ட நான் கடன் வாங்கலை ஒன்றும் வாங்கலை, நீங்கள் என்கிட்ட வந்து குடும்ப தகராறில் தலையிட்டுக்கிறதுக்கு நீங்கள் மகளிர் சம்மந்தப்பட்ட ஆணையத்திலேருந்து வரல, உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கன்னு சொன்னேன். அந்த அம்மா கட் பண்ணிடுச்சு. அடுத்தது என் ஆரோக்கிய நண்பனுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. உடனே இந்த ஆள் பொண்டாட்டியோடு வந்து சேர்ந்துட்டாப்புல 5 நிமிஷத்தில். நம்ம கூப்பிட்டா நான் ஃபோனில் பேசிட்டேன் போயிட்டு வாங்கன்னு. எனக்கு அவ்வளோ கேவலமான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. இவங்களுக்கு அவ்வளோ உயர்வான ஒரு சூழ்நிலையில் மதிக்கிற மாதிரி. அப்போ எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட என்னை பற்றி இந்த பொண்ணு தவறாக சொல்லியிருக்கேன், என் மனைவிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறது. எனக்கு என் மனைவி வந்து என்னை விட்டு போகிறதுக்கு வேத வார்த்தையின்படி நான் விட தயாராக இல்லை, அவங்க போகவும் மாட்டாங்க, அது எனக்கு தெரியும். அந்த இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணிவிடுவேன். எனக்கு கொஞ்சம் கவர்மெண்ட் காசு வர வேண்டியது இருக்குது. அதுபோக நானும் சம்பாதிக்கிற நிலமையில் உடல் ஆரோக்கியமாயிடுச்சுன்னா நான் செய்ய ஆரம்பிச்சிருவேன். ஆனால் நீ அடுத்த செகண்டே வர்றியே, வந்தோடனே எந்த பேச்சும் பேசலை, என்ன நடந்துச்சு ஏதுன்னு எந்த டீட்டெயிலும் கேட்டுக்கல, அப்படியே டக்கு டுக்குன்னு அப்படியே நீ தீர்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்க. நீதிபதி ஆகிட்டிங்களா இடையில?